ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் மோனோமெட்ரிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? மோனோமெட்ரிக் அப்படின்னா ப்ரெஷர் மெஷர்மெண்ட். மோனோமெட்ரிக் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கம்பல்சரி ஒரு கொஷின், ஒரு 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக இருக்கும். காஜி ப்ரெஷர் இருக்கும், அப்சல்யூட் ப்ரெஷர் இருக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், காஜி ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் ரிலேஷன் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாபிக். சரிங்களா? ப்ரெஷர். ஓகே, ஸோ இனிஷியலி ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா டேரெக்டாக ஃபோர்ஸ் பர் ஏரியா, அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு வாட் இஸ் த வெயிட் பர் ஏரியா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் பர் ஏரியா, இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பர் ஏரியான்னு சொன்னால் அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது டேரெக்டாக நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து பீக்கர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு பீக்கர் ஆர் சம்திங். ஓகே, சம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹேமர், அதாவது ஒரு ரேமர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லோட் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல சம் ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேங்களா? சம்திங் இஸ் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இப்போ இந்த லோட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ லோட் அப்ளை பண்ணுறீங்க ப்ரெஷர், சாரி இந்த லோட் அப்ளை பண்ணுறீங்க பி. ஓகே, ஸோ அப்போ இது நமக்கு எப்படி ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணணும், லோட் டிவைடட் பை ஏரியா. திஸ் இஸ் த ப்ரெஷர். ஓகேங்களா? லோட் டிவைட் பை ஏரியா, நமக்கு இதுதான் நமக்கு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. யூனிட் வந்து ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி கிடையாது நமக்கு. நோ டைரக்ஷன், ஒன்லி ஃபார் குவான்டிட்டி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். டைரக்ஷன் வந்து எல்லா டைரக்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ப்ரெஷர் இஸ் தி ஸ்கேலார் குவான்டிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் force per unit area. Pressure is intensity of fluid force per unit area அப்படின்றத நமக்கு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ அந்த பீக்கர் சேம் லோடு அப்ளை பண்ணுறோம், லோடு பை ஏரியா. ஓகேங்களா? ஏரியா அப்படிங்கும்போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கான்டாக்ட் ஏரியா. ஓகே, த ஃப்ளூயிட் இஸ் ஸ்டேஷனரி ஃப்ளூயிட். ஓகேங்களா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஃப்ளூயிட் அப்படின்றோம். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு டேங்க் இருக்குது, நான் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சம் H8க்கு. இது நமக்கு ஒரு ஸ்டேஷனரி ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஓகே, pressure is varying. Okay, fluid is the stationary fluid. The pressure is varying only the depth அப்படின்னு நம்ம சொல்றோம். only the depth. அப்போ நம்ம ப்ரெஷர் எப்படி நமக்கு வேரியும், டெப்த்தை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச் ஆர் காமா இன்டு ஹெச். காமா ரோ அப்படின்னு நமக்கு ரோ ஜி அப்படின்றது நமக்கு காமா இல்லைங்களா? எஸ், சாரி, ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச், காமா ஈக்குவல் டு ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு ப்ரெஷர் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா இனிஷியல் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இது எங்களுக்கு ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் ஆர் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்னு வச்சுக்கோம் நம்ம. அப்போது பாட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எஸ், ஒய் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ஸ்கூல் டைம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஸ்மால் ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 3 வந்து ஹோல் போடுவாங்க. அப்போ ப்ரெஷர் நமக்கு எங்கே அதிகமாக இருக்கும், பாட்டத்தில். லென்த் நமக்கு எப்படி போகும், கரெக்டுங்களா? எஸ், அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோஜி எஸ். ப்ரெஷர் நமக்கு வந்து பாட்டத்தில் தான் அதிகமாக இருக்குன்றது நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோஜி ஹெச் ஃபார்முலா படி வருவோம். அப்போது இனிஷியலாக என்னோட ஹைட், டாப் ஹைட் H இஸ் ஈக்குவல் டு 0, H இஸ் ஈக்குவல் டு சம் 10 மீட்டர் ஆர் எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்கிறேன். அப்போது இனிஷியலாக 0 அப்படிங்கும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கும் நமக்கு, ஹைட் 0. இப்போ ப்ரெஷர் இஸ் 0. அப்போ இட் இஸ் வேரிங் லீனியர்லி. ஓகேங்களா? வேரிங் லீனியர்லி, அதாவது எக்ஸ் டைரக்ஷன் நம்ம போடும்போது 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர்னு ஹைட் விசஸ் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் விசஸ் ஹைட் நம்ம போடும்போது லீனியராக போடுறதுனால டயக்ராம் இஸ் தி லீனியர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இதுதான் நமக்கு வந்து ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு வந்து ஒரு லிங்க்டு டாபிக் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு படித்தோம், யூனிட் வெயிட் என்னென்னு படித்தோம். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு அடுத்து வந்தோம்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ரெஷர் டயக்ராம் நம்ம வரைவோம். ப்ரெஷர் டயக்ராம் வரைஞ்சி தான் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? So the static fluid or stationary fluid, the depth, the pressure is varying only depth. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. அப்போ pressure is directly proportional to H. ஓகேங்களா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். The static water, okay, in lake at 5 meter, okay, the pressure is 10 kilopascal. Okay, so what is the pressure at 10 meter X அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹெச். அப்போ P1 H1 ஈக்குவல் டு P2 H2 கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ப்ரெஷர் நமக்கு
கிடைச்சிரும். வாட் இஸ் அட் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. The flowing fluid ஓகேங்களா, the fluid is the flowing fluid, the pressure is varying both horizontal and vertical. இதை நம்ம படிப்போம் ஓகேங்களா, both and horizontal and vertical. ஓகே, அப்போ ஒரு flowing fluid, அப்போ மூவ் ஆகிற fluid வந்து பார்த்தீங்கன்னா pressure is varying both horizontal and vertical direction, ரெண்டுமே நமக்கு மூவ் ஆகும். அப்போ அதனால தான் நம்ம வந்து ப்ரெஷர் வேரியேஷன் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டீட்டாக நம்ம பவுண்டரி லேயர் தியரி ப்ளஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் எல்லாமே நம்ம நீட்டாக படிக்கலாம் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு போகலாங்களா. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, the stationary fluid only depth variation, only vertical direction, and flowing fluid both horizontal and vertical direction தான் நம்ம கான்செப்ட். ஓகே, எஸ். அப்போ இந்த ப்ரெஷர்லாம் சொல்கிறதுக்கு ஒரு லா வராரு, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் லா அப்படின்னு சொல்கிறோம், பாஸ்கல் லா. ஓகே, எஸ். அப்போ என்ன இப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒரு ரப்பர் வந்து எடுத்துக்கிறோம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கிறோம், வாட்டர் வில் ஃபில் பண்ணிட்டோம், இந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், பை ஹேண்ட் வச்சு நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணுவோம், கரெக்டுங்களா. அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன, வாட்டர் இஸ் கோயிங் ஆல் த டைரக்ஷன், ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஈக்குவல் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பாஸ்கல் சொல்கிறாரு ஓகேங்களா. த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர், ஓகே, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் சேம் இன் தி ஆல் த டைரக்ஷன். புரிஞ்சுதுங்களா. எஸ், சேம். அந்த ரப்பர் பாலில் சின்ன ஒரு ஹோல் போட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கிறோம், ஸோ சென்டரில் ப்ரெஷர் பண்ணும்போது எல்லா டேரக்ஷனும் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக போகுது. இதுதான் பாஸ்கல் லா ஓகேங்களா. அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் ஆஸ் பர் பாஸ்கல் லா ஓகேங்களா. ஆஸ் பர் பாஸ்கல் த ஃப்ளூயிட் இஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃப்ளூயிட்னு ஒரு டைம் கேட்பாங்க, shear stress 0, அப்போ ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கும் ஓகேங்களா. அது எப்படி shear stress உங்களுக்கு 0 வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை மிக்ஸ் பண்ண போகிறேன். எஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் சேம் இன் தி ஆல் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேங்களா. எஸ், அப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க, சிக்மா எக்ஸ் டைரக்ஷனில் சேம் தான் எங்களுக்கு, சிக்மா இஜெட் டைரக்ஷனில் எங்களுக்கு வந்து சேம் தான், அண்டு சிக்மா ஒய் டைரக்ஷனில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போது ப்ரெஷர் சிக்மா திஸ் இஸ் த எக்ஸ் அண்டு சிக்மா திஸ் இஸ் த ஒய் ஓகேங்களா. அப்போ எல்லாம் சேம்ன்ட்டிங்க. அப்போ சிக்மா 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 ஓகே. அப்போ shear stress tau is equal to sigma x minus sigma y divided by, இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, 1 minute. எஸ், shear stress tau is equal to sigma x minus sigma y divided by 2 ஓகேங்களா. அப்போது நமக்கு இது நமக்கு ஷியர் மேக்ஸிமம் தான் நம்ம போகிறோம், sin 2 theta ஓகே. theta வேல்யூ p/2a sin 2 sigma cos square theta p/2a sin 2 theta கரெக்ட் தான், sin 2 theta. அப்போ நமக்கு சிக்மா மைனஸ் சிக்மா போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க சரிங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், சிக்மா மைனஸ் சிக்மா போடும்போது நமக்கு 0. அப்போ shear stress 0, this fluid is known as ஐடியல் fluid அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஐடியல் fluid do not exist in nature, incompressible fluid அப்படின்னு நம்ம சொல்லுவோம், based on that property ஓகேங்களா. based on this ப்ராப்பர்ட்டியோட அசம்ஷனில் இது வந்து ஐடியல் fluid அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. அப்போது மோர்ஸ் வரும்போது நமக்கு மோர்ஸலுக்கு வரும்போது நமக்கு என்னென்னா, ஸோ ஒரு இன்சைடு கியூப், அதாவது வாட்டரில் வந்து மெர்ஜாக இருக்கும்போது நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இதில் படிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், there is no shear stress, சிக்மா மட்டும் தான் நமக்கு இருக்கும். மோர்ஸ் டயக்ராம் வரையும்போது நம்ம என்ன ஒன்லி சிக்மா எக்ஸ் மட்டும் தான், சிக்மா ஒய் டைரக்ஷனில் shear stress நம்ம வந்துருக்குங்களா வரல. இப்போ மோர்ஸ் சர்க்கிள் நம்ம வரையும்போது என்ன வரும், நமக்கு இப்படி தான் வரைஞ்சிருப்போம், this is the sigma x, this is the sigma y, the point is sigma comma tau அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் சரிங்களா. சேம் அதே கான்செப்ட் இங்கே நம்ம போட போகிறோம். அப்போ ஒன்லி சிக்மா எக்ஸ் மட்டும் தான், சிக்மா ஒய் மட்டும் தான், அண்ட் சிக்மா இசட் மட்டும் தான் எங்களுக்கு, ஒன்லி 2D மட்டும் தான் நமக்கு மோர் சர்க்கிள் ஓகே. எஸ், அப்போ நமக்கு சிக்மா எக்ஸ் மட்டும் ஒன்லி பாயிண்ட் தான், திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஓகேங்களா, நோ சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் shear stress is 0 ஓகேங்களா. இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, விச் ஒன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னா என்ன பண்ணும். ஸோ வி வாண்ட் டு கன்வெர்ட் 1 யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் வி வாண்ட் டு மேக் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆர் பார் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. எப்படி கேட்பாங்கன்னா, பாஸ்கல், பார், மெகா பாஸ்கல் ஓகேங்களா, டு ரைட் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாஸ்கல் அப்படின்னா 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், பார் அப்படின்னா 10⁻5 எஸ் 10⁻5 பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மெகா பாஸ்கல் அப்படின்னா 10⁻6 பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே. எஸ், இப்போ நம்ம யூனிட் போகலாம். யூனிட், அப்போ ப்ரெஷரோட யூனிட் யார், அப்போ ப்ரெஷர் யார், அவர் தான் பாஸ்கல். நம்ம படிச்சோம் இல்லைங்களா, இந்த பாஸ்கல் செகண்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா. பாஸ்கல் செகண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம், எங்கே பார்த்தோம் நம்ம, பாஸ்கல் செகண்ட்ஸ் டைனமிக் விஸ்காசிட்டி பார்த்தோம், மியூ இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம பாஸ்கல்னு எழுதிட்டு செகண்ட்ஸ்னு பார்த்தோம் சரிங்களா. அப்போ பாஸ்கல் யாரோட யூனிட்டு, ப்ரெஷரோட யூனிட் நமக்கு தெரிஞ்சு. அப்போ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்
ஓகேங்களா 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் வந்து 1 பார் அப்படின்னு சொல்கிறோம். 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா 1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் தான் நமக்கு 10⁵ பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்து 1 மெகா பாஸ்கல். மெகா அப்படின்னா நமக்கு 10⁶. சரிங்களா. 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 10⁶. ஓகேங்களா 10⁶ பாஸ்கல் ஆர் 10 இன்ட்டு 10 எழுதிக்கலாங்களா. அப்போ 10 பார் அப்படின்னு கொள்ளலாம். 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 10 பார் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஆர் அதர்வைஸ் 1 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். 10⁶ எழுதுவீங்க, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அப்போ 10⁻³ இன்ட்டு 10⁻³ நமக்கு வரும். சரிங்களா. எஸ் சாரி 10⁻+3 10⁻+3 ரெண்டு நம்ம கேன்சல் பிகாஸ் மீட்டர் நம்ம எம்எம்மாக மாற்றுறோம். சரிங்களா. எஸ் அப்போ 1000 அப்போ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் இது நம்ம யூஸ் பண்ண கிடையாது, இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இஸ் அ ஃபாரினர் யூனிட்ஸ். ஓகேங்களா. பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகே இத்தனை பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஐனா பவுண்ட்ஸ் பர் இன்ச் ஸ்கொயர் பண்ணுறாங்க. பவுண்ட்ஸ் பர் இன்ச் ஸ்கொயர். 1 pounds equal to 0.45 kg. எஸ் 1 pounds equal to 0.45 kg அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ பவுண்ட்ஸ் பர் இன்ச் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 0.45 டிவைட் பை இன்ச் 1 inch is equal to 2.54 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுக்கும் நீங்கள் 0.45 டிவைட் 2.54 போட்டிங்க அப்படின்னா 1 PSI is equal to 0.07 kg per centimeter square or 7 kilonewton per meter square. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம எங்கே படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஹைவேல நம்ம படிப்போம். சப்கிரேட் மாடலஸோடைய ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் வேல்யூ இதுதான். ஓகேங்களா. சப்கிரேட் மாடலஸோடைய ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் வேல்யூ 0.07 kg per centimeter square or 7 kilonewton per meter square. ஓகே எஸ். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். 1 pounds equal to 0.45 kg. ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ப்ரெஷர் கன்வர்ஷன். ஓகேங்களா. இப்போ கன்வர்ஷன் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஹைட்டு கொடுத்துட்றாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் வாட்டர் ஹைட்டு கொடுத்துட்றாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் மெர்க்குரி ஹைட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் ஆயில் ஹைட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டு ப்ரெஷருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. என்ன ப்ராப்பர்ட்டி நான் வந்து யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே எஸ். ஓகே ப்ரெஷர் கன்வர்ஷன். ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 101.3 kilonewton per meter square. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர் 1 bar approximately 1 barன்னு சொல்லிக்கலாம். approximately 1 bar. ஓகேங்களா. 1 bar is equal to 10⁵ பாஸ்கல். ஓகே எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மில்லி பார் அப்படின்னு சொல்கிறோம். மில்லி. ஓகேங்களா. 1 மில்லி பார். மில்லினா 10⁻³ கரெக்டுங்களா. மில்லி. ஓகே 1 மில்லியன் கிடையாது, 1 மில்லி இது. ஓகே அப்போ 1 bar is equal to 1 minute 1 bar. அப்போ மில்லி அப்படிங்கும்போது 10⁻³ 1 bar is equal to 10⁵ பாஸ்கல். அப்போ 2 3 0 மைனஸ் இங்கே 2 அப்போ 100 இருக்கும் மீதி கரெக்டுங்களா. அப்போ 100 பாஸ்கல். ஓகேங்களா. 100 பாஸ்கல். இது மில்லியன் கிடையாது, மில்லினா 10⁻³ ஓகே. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரி. ஓகேங்களா. யார் டார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டார் செல்லி. ஓகேங்களா. டார் செல்லி அப்போ ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் தான் எல்லாமே. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் HC அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் HG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது 760 டார் அப்படின்னா 760 m ஆஃப் மெர்க்குரி. ஓகேங்களா. 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் HG. 1 டார் இஸ் ஈக்குவல் டு சாரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கேட்குறோம். ஓகேங்களா. ஒரே நிமிஷம். ஸோ இப்போது 760 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே 1 minute இது டெலீட் பண்ணி விட்டுறலாம். எஸ். ஸோ இந்த டேர்ம் நம்ம பார்க்குறோம். 760 mm ஆஃப் HG ஆர் 76 சென்டிமீட்டர் ஆஃப் HG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் 10.3 மீட்டர் ஹைட் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. வாட்டர். அப்போ ப்ரெஷர் உங்களுக்கு தேவை. ப்ரெஷர் நான் சொல்லணும் 101.3 kilonewton per meter square ப்ரெஷர் எனக்கு வேணும். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh. அப்போ 1 டார் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கலில் சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கல் 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் HG. 1 mm ஆஃப் HG அப்படின்றது நம்ம என்னென்னு நம்ம சொல்லணும். ஓகே அப்போ ρgh. ஓகேங்களா. ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh. ரோன்றது நமக்கு டென்சிட்டி ஆஃப் தி
1 டார். ஓகே. அப்போ 1 டார்ன்றது 1 mm ஆஃப் hg. அப்போ ரோன்றது நமக்கு 13 புள்ளி அதாவது 13600 அதான் டென்சிட்டி இன்டூ g ஆக்ஸலரேஷன் due to gravity in earth 9.81. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm ஆஃப் hg ன்னு சொல்லிட்டீங்க. ஸ்பெசிஃபிக் மல்டிபிள். அப்போ 1 into 10 to the power of -3. ஓகே. அப்போ இந்த -3 13.6 into 9.81 133.42 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இஸ் 1 டார். ஓகேங்களா? 1 டார் இஸ் ஈக்குவல் டு 133.2 பாஸ்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் குட் பாஸ்கல். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் 10 to the power of 6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 பாஸ்கல். ஓகேங்களா? 1 பார் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் அந்த மில்லியன் எல்லாம் நீங்கள் ஃபார்முலா எப்பயும் போல் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இப்போ டிவைஸ். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி மெஷர் பண்ணுறோம் பார்த்தோம். ஹரிசாண்டல் டைரக்ஷன் எப்படி வேரி ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ளூட்னா வந்து வெர்டிகல் டைரக்ஷன், ஃப்ளோயிங் ஃப்ளூட் அப்படின்னா இட்ஸ் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷன் பார்த்தோம். இப்போ டிவைஸ் என்னென்ன டிவைஸ்ப்பா யூஸ் பண்ணுறீங்க ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். பேராமீட்டர். ஓகேங்களா? பேராமீட்டர் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ஓகேங்களா? பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் நம்ம ஓகேங்களா யூஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் எவ்வளோ நமக்கு 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். லோ ப்ரெஷர் அண்டு ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இந்த பேராமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்க்குரி. ஓகேங்களா? மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா லோ வேப்பர் ப்ரெஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்றது நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ மாடர்ன் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். இப்போ இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதில் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸில் வந்து என்ன கேட்டால் அந்த பவுடன் காஜ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி கிவன் பிலோ தி லிஸ்ட் விச் ஒன் இஸ் தி ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ், மாடர்ன் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ்ன்னு கேட்கும்போது பவுடன் காஜஸ். ஓகேங்களா? பவுடன் கேஜஸ் ஆர் காஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் இருக்குன்னா சி டைப்பில் இருக்குங்களாமா, ஹெலிக்கல் ஷேப் ஸ்பைரல் ஷேப்பில் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வாட் இஸ் வாட் அதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் காஜ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் காஜ் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா இப்போ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஃபைனலி இஸ் டு பி ப்ரெஷராக நமக்கு கன்வெர்ட். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனலாக்லேருந்து நமக்கு டிஜிட்டல் நமக்கு மாறும். ஓகேங்களா? அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் நமக்கு மாறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் என்னென்னா ஒரு குவாட்ஸ் இருக்கும். குவாட்ஸ் கூப்பில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளை ஆகி அது நமக்கு ப்ரெஷராக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வேவ் மாதிரி வரும். கடைசியில் நமக்கு என்ன வரும், நமக்கு டிஜிட்டலாக நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நமக்கு தெரியும். சரிங்களா? தே வில் யூஸ் சம் எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் இந்த பார்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். பட் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபோ திஸ் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் போகலாங்களா? ப்ரெஷர். இப்போ தான் மெயின் டாப்பிக்கே வரும். ஓகே. இப்போ ப்ரெஷர்னா என்னென்னு சொல்லிட்டீங்க, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். அப்போ நம்ம எர்த்தில் ஓகேங்களா, அப்போ நேச்சுரல் ஆஃப் எர்த்தில் என்ன தான் நடக்குது அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. ஓகே ரைட் வருவோம். அப்சல்யூட் ப்ரெஷர் எங்களுக்கு வரக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்சல்யூட் ப்ரெஷர் தான் கண்டுபிடிப்பேன். ஓகே. அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்ன, திஸ் ப்ரெஷர் இஸ் மெஷர்டு, த ப்ரெஷர் இஸ் மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, அப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க. இதுதான் எங்களுக்கு வந்து எர்த் சர்ஃபேஸ். ஓகே. எனக்கு இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் எனக்கு ஜீரோ தான், அப்சல்யூட் ப்ரெஷரும் எனக்கு வந்து ஜீரோ தான். ஓகேங்களா? அப்சல்யூட் ப்ரெஷர் ஜீரோ. அப்போ எனக்கு வந்து காஜி ப்ரெஷரும் எனக்கு ஜீரோ தான். ஓகே. இதுதான் என்னோட பேஸ் லெவல், ஜீரோ லெவல் அப்படின்றோம். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காஜி ப்ரெஷர், அதாவது லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். காஜி ப்ரெஷர் அப்படின்றது எவ்வளோ ரைஸ் ஆகியிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர் லெவலில் இருந்து. ஓகேங்களா? அது வந்து காஜி ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. தட் இஸ் இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து நெகட்டிவ் வேல்யூ வருமா, இட் இஸ் வராது. தட் இஸ் நோ நெகட்டிவ் வேல்யூ, ஒன்லி பாசிட்டிவ். வை, பிகாஸ் ஆஃப் இந்த காஜி ப்ரெஷர் நமக்கு நெகட்டிவில் வந்தாலுமே லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் பண்ணிடும். ஆர் இட் வில் மேக்கிங் நல்லிஃபை, ஜீரோ வேல்யூ கொண்டு வந்து கொடுத்து விட்ருவோம். சரிங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து காஜி ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், தட் இஸ் நோ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. அப்போ ஜீரோ வருமா, ஜீரோ வரும். ஓகேங்களா? எஸ். கவனிங்க, இதுதான் என்னுடைய பேஸ். இந்த பேஸ்லேருந்து 101.3 எர்த்தில் அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகிறேன். அட்மாஸ்பியரில் 101 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே ரைட். இதுதான் என்னுடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இதுக்கு மேலெலாம் ரைஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து நான் எங்கே வேணாலும் போய்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா?
எவ்வளோ தூரம் வேணாலும் இன்ஃபினிட்டி லெவலில் நான் போயிட்டே இருப்பேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஸ்பேஸ் வரலாம் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அப்போ போகும்போது எபோவ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மேலே எல்லாமே ரைஸ் ஆகிறது எல்லாமே நமக்கு வந்து காஜ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எபோவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிலோ தி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எல்லாமே வந்து நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன? அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் இந்த காஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் இந்த காஜ் ப்ரெஷர் ரெண்டையும் கூட்டினா தான் எனக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது டோட்டல். சரிங்களா? எஸ். இது ஜஸ்ட் ஒரு நமக்கு இந்த லிமிட் கொடுத்துட்டோம். பட் இது நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ காஜ் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது சம் டிவைசஸ் இருக்குது. நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ இதனுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் the pressure is add of two pressure, local atmospheric pressure and gauge pressure, always positive, there is no negative value. Gauge pressure next வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை நீங்கள் பேசிக் இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். ஜீரோலேருந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு போகிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் லெவல் இதுதான் நமக்கு மிடில் வேல்யூ. ஓகே, அந்த மிடில் வேல்யூ வந்து எபோவ் போச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ், பிலோ வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவ். ஓகேங்களா? காஜ் ப்ரெஷர் எபோவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் பாசிட்டிவ் அண்ட் காஜ் ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஆர் வேக்கம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர் வேக்கம் ப்ரெஷர். வேக்கம் வந்துருச்சு, வேக்கம் கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வேக்கம் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த காஜ் ப்ரெஷர் நமக்கு வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து நம்மனா ஜீரோன்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல வேக்கம் எங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. பட் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணோம், நம்ம அதில் ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணியது கிடையாது. ஓகே, கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், ஆல்டிடியூட் அண்ட் local condition. Yes, correct. Because of நம்ம பார்த்துருக்கீங்களா அடியாபட்டிக் பல்க் மாலஸ், த ஐசோதெர்மல் பல்க் மாலஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நமக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு மாறும். சரிங்களா? எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர், ஆல்டிடியூட் அண்டு ஹைட்டு, லோக்கல் கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு மாறும். ஓகே, எஸ். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காஜ் ப்ரெஷர் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். ஓகேங்களா? பாசிட்டிவ் வந்தால் above the atmospheric, negative வந்தால் below the atmospheric pressure as per the graph. ஓகே, எஸ். அப்போ மீன் சி லெவல். ஓகேங்களா? மீன் சி லெவல். ஓகே, நம்ம இந்தியாவோட மீன் சி லெவல் எங்கே இருக்குது? மும்பை போர்ட்டு தான் நமக்கு வந்து மீன் சி லெவல்னு சொல்லலாம். எவ்ரி 19 இயர்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சர்வேயிங் இது. ஓகேங்களா? எஸ். இப்போ முன்னாடி என்ன இருந்துச்சு? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட். ஓகே, எஸ். The mean sea level of the atmospheric pressure is 1.03 bars அப்படின்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர் மீன் சி லெவல் ஆர் அட்மாஸ்பியரிக் லெவல் 1 bar. ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் 10.3 மீட்டர் ஹைட் ஆஃப் தி வாட்டர் ஆர் அதர்வைஸ் 76 சென்டிமீட்டர் ஆஃப் தி மெர்க்குரி ஆர் அதர்வைஸ் 101.3 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. P ஈக்குவல் டு ரோ GH. கரெக்டுங்களா? இதான் நமக்கு ப்ரெஷர் ஃபார்முலா. எங்கிட்ட ப்ரெஷர் இருக்காரு 101.3 கிலோ நியூட்டனில். அப்போ இது வந்து கிலோ நியூட்டனில் மாற்ற போகிறேன். அப்போ 1000 ஆக்சிலேஷன் டூ டு கிராவிட்டி நான் வாட்டர் கண்டுபிடிக்க போகிறேன் 9.81. கரெக்டுங்களா? ஹைட் எங்களுக்கு தெரியுமா? தெரியல, அதான் கண்டுபிடிக்க சொல்கிறீங்க. அப்போ இது கிலோ நியூட்டனுக்கு இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? கிலோ நியூட்டன் இது நான் கிலோ நியூட்டனாக மாற்றிடுறேன். இதோட போய் 9.81 போடுங்க, என்ன வரும்ட்டு 10.3 மீட்டர் தான் வரும். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் யாரோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நீங்கள் டென்சிட்டி யூஸ் பண்ணிங்க இந்த இடத்துல வாட்டரோட டென்சிட்டி. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து இந்த இடத்துல மெர்க்குரியோட டென்சிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா மெர்க்குரி ஹைட் கிடைக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆயிலோட டென்சிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலோட ஹைட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ GH. பட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இஸ் காமன். Pressure is 101.3 kilonewton per meter square. Height varying with respect to of the density of the fluids அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இந்த கிராஃப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அப்படி தான் கொடுப்பேன். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் 101.3 kilonewton per meter square and find out the காஜ் ப்ரெஷர்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ காஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் காஜ் ப்ரெஷர். இப்போ லோக்கல் அட்மாஸ்பியரிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சேம் இந்த வேல்யூ தான். அப்போ காஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. தேர் இஸ் நோ ப்ரெஷர். அவ்வளோதான். ஓகே, ஆர் நன் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏன்னா டேரெக்டாக ஹைட்ரோஸ்டாட்டிக் லா வந்துட்டோம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா வந்து என்ன தான் சொல்லுது அப்படின்னா பேசிக் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது இது எனக்கு ஒரு லேக். ஓகேங்களா? என்னுடைய கன்ஃபைன் லேக்குன்னு நான் வச்சுக்கிறேன். இங்கேருந்து சம்திங் நீங்கள் வந்து ஒரு காங்கிரீட் கியூப் ஆர் சம்திங் ஒரு மெட்டல் நீங்கள் வந்து உள்ளே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும்? இப்போ நான் வந்து வெளியே இதனோட வெயிட் பார்க்கும்போது எனக்கு 5 ஓகே ஒரு 50 kg இருக்கும். நம்மளால் தூக்க முடியல. பட் வாட்டரில் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம தூக்கிடுறோம் ஆர் மூவ் பண்ணிடுறோம். வாட் இஸ் த ரீசன்? Because of buoyancy forces, because of upward forces. This is the hydrostatic law.
ஓகே. அந்த அளவுக்கு நமக்கு என்னவோ, அந்த வெயிட் அளவுக்கு வால்யூம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். அதை நம்ம பயான்சியில் படிப்போம். பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்லிஃப்ட் ஃபோர்ஸை கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணிடுறோம். இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக்கில். அப்போ எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு? இப்போ நீங்கள் பண்ணி ஹைட், ப்ரெஷர், சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம. அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாஸ்கல்லாம் சொல்லிட்டாரு. ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஹைட். ஓகேங்களா? ஹைட் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட் ஆஃப் தி ஆர் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். அப்போ டோ பி டிவைடட் பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ரோஜி ஆர் காமா. ஓகே, ரோஜி ஆர் காமான்றது நம்ம கான்ஸ்டன்ட் வந்துச்சா. அப்போ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமா. டேரெக்டாக வந்துச்சு நம்பர். இது நீங்கள் கீழே கொண்டு வந்தால் மறுபடியும் அதே தான் வரப்போகுது. இப்போ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமா. ஓகே, எஸ். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோஜி ஹெச். அப்போ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு டோ பி. அப்போ சேஞ்ச், அதாவது ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். டேரெக்டாக நீங்கள் டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரோஜி அப்படின்னு காமா எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, தப்பு இல்லை. அப்போ இதுதான் நமக்கு வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதே ஒரு கியூப். ஓகே, ஒரு கியூப் நான் தண்ணியில் போடுறேன், மேலேருந்து போடுறேன். இப்போது இந்த கியூப் இஸ், ஓகேங்களா, இப்போ இந்த வாட்டர் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்? அப்வர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்வர்ட் ஆக்ட்னா நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகும்? இது நீங்கள் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிறீங்க 100 கிலோமீட்டர். நான் ஒரு அப்வர்டில் ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. ஸோ நெகட்டிவ். இதே ஃபோர்ஸ் நான் டவுன்வர்ட்லேயே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய வாட்டரும் ஃப்ளோவும் டவுனில் போகுது, எங்கள் கியூபும் டவுனில் போகுது அப்படின்னு நமக்கு என்ன ஆகும்? இது ஆல்ரெடி ஒரு 100, இங்கே நான் மறுபடியும் என்னோட வெயிட் ஒரு 10, அப்போ 110. கரெக்டுங்களா? அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு பாசிட்டிவ், டவுன்வர்ட் டைரக்ஷன். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல்ன்றதுனால அப் அண்ட் டவுன். ஓகேங்களா? ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, அதை நம்ம படிப்போம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. எஸ், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ ஒரு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் வருது. ஃப்ளூயிட் ஃபோர்ஸ் இஸ் பயான்சி ஃபோர்ஸ் ஆர் ஃப்ளூயிட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். Okay, it is given some resistance, the force is reduced. Why? Because that's why we are using for the negative value. Now the flowing fluid also downward direction. Okay, the flowing fluid is downward direction. Our material, something is matter is moving also downward direction. Now we want to add. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 110. ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னும் போது அப்போ நமக்கு என்ன வரும்? நம்ம ஆன்சர் நமக்கு பாசிட்டிவில் வரும். இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா? எஸ். அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட் அப்படிங்கும்போது நமக்கு நெகட்டிவ். டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமான்றது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ் காமா. டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ப்ளஸ். இதே நம்ம வந்து குயிக்ஸ் அண்ட் கண்டிஷனில் படிப்போம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா வி ப்ளஸ் ஆர் மைனஸ் காமா இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அப்படின்னா நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் போகும். மைனஸ் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் படிப்போம். சரிங்களா? சேம் கான்செப்ட். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பர்மிபிலிட்டி, குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லைங்களா, சாயில் மெக்கானிக்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா அப்வர்ட் டைரக்ஷன். டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காமா இஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? இன்க்ரீசிங், தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். இதான் கான்செப்ட். எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சேம் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோவிங். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசிங், டெப்த் நமக்கு வந்து டிக்ரீசிங். ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசிங், டெப்த் நமக்கு வந்து டிக்ரீசிங். இது வந்து இன்வர்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல, விட்டுருங்க. ஓகே, எஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃப்ளூயிட் டு அனதர் ஃப்ளூயிட். ஓகே, ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஒன் பீக்கர் ஆர் ஒன் மோனோமீட்டர். ஓகே, a simple YouTube manometer having the mercury the height of 10.3 meter, 10 centimeter. Okay, now converted to, so what is the height of the water அப்படின்னு கேட்பாங்க. என்ன கான்செப்ட்? அப்போ என்ன ப்ரெஷர் ஆக்ட், இந்த ப்ரெஷர், இந்த வெயிட்னால, இந்த டென்சிட்டினால என்ன ப்ரெஷர், மெர்க்குரி டென்சிட்டினால வரக்கூடிய ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வாட்டர் டென்சிட்டினால வரக்கூடிய ப்ரெஷர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இங்கே டிஃப்ரெண்ட்? எங்களுக்கு ஏரியா கான்ஸ்டன்ட்டு. பீசோமீட்டருடைய அந்த ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா எங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்லி சேஞ்ச் இஸ் ஹைட். அப்போ ஹைட்டின் சேஞ்சை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரே ஃபார்முலா, ஒரே கான்செப்ட் எங்களுக்கு பாஸ்கல்லாம் மட்டும்தான். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh. புரிஞ்சுதுங்களா? சேம் கான்செப்ட் தான். அப்போ எக்ஸ் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ளூயிட் ஆஃப் தி டென்சிட்டி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஃப்ளூயிட் ஆஃப் எக்ஸ் ஃப்ளூயிட் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். எக்ஸ் எது வேணா இருக்கலாம். இந்த இடத்துல x1, இது x2. ஓகே, எஸ். போலாங்களா? ஓகே, த கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஃப்ளூயிட் டு தி அனதர் ஃப்ளூயிட் காலம் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இதனுடைய
ப்ரெஷர் வந்து நம்ம ஈக்குவல் டு தி ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh. ஓகே, ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρgh. அப்போ இந்த இடத்துல டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு G1 ஆக்சலேஷன் டு கிராவிட்டி. இது எப்பவுமே நான் எர்த்தில் தான் பண்ண போகிறேன். இங்கே நான் எர்த்தும் இங்கே நான் 3 பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து GG எனக்கு கேன்சல் G. ஓகே, எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா S1 இந்த இடத்துல S1 அப்படின்னு என்ன மீன் பண்ணால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஏன் திடீர்னு சடனாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொண்டு வந்தீங்க? இந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் 1000 இன்ட்டு ஓகேங்களா இன்ட்டு 13.6 நம்ம போடுறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல 1000 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் நமக்கு 1 டேரெக்டாக ஆல்ரெடி 1 மல்டிபிள் பண்ணி தான் போடுறோம். பட் 1ன்றனால நம்ம மல்டிபிள் பண்ணுறது கிடையாது. 1000 கேன்சல். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் பண்ண போதுமா? அப்போ S1 SG1 ஓகேங்களா ஈக்குவல் டு SH1 இஸ் ஈக்குவல் டு SG2 H2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ என்னத்தை ஈக்குவல் பண்ண நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் டென்சிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அது போட்டுங்க. ஒருவேளை ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது நம்ம போட்டுக்கணும். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, எஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்டில் ஒரு டைம் கேட்டாங்க. பட் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா, டிஎன்பிசிலையும் சரி டிஆர்பிலையும் சரி இந்த கான்செப்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, எஸ். இப்போ என்ன அப்படின்னா, you have one beaker, okay, the height of some x h meter, okay, one rod is immersed in two liquid or two fluid. Two liquid, one is mercury, okay, another one is water. So what is the height of the rod? What is the height of the rod above mercury அப்படின்னு கேட்டாங்க. What is the height of the rod above mercury? ஓகே, அப்போ இதில் என்ன கான்செப்ட்? நம்ம இது ரெண்டும் நான் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி, இது நான் வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதை நான் தனியாக தான் எடுத்துக்குவேன். இவர் யார்? இவர் வந்து அலாய் ஆர் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு மெட்டல் அவர் வந்து ஒரு மெட்டல் ப்ராப்பர்ட்டி இவர். சரிங்களா, அப்போ அவரை நான் தனியாக தான் எடுத்துக்குவேன். யாரை? ஸ்டீலை. அப்போது டென்சிட்டி ஆஃப் ஓகே டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ். ஓகே, டென்சிட்டி ஆஃப் அப்போ ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கலாம். ρgh of the rod is equal to ms steel rod is equal to ρgh of the water. அப்போ வாட்டர் அப்படிங்கும்போது எக்ஸ் எழுதிக்கிறாங்களா கீழே? வாட்டர் அப்படிங்கும்போது h மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ப்ளஸ் ρg இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னென்னா 3 இருக்குது நம்மகிட்ட. அப்போ ஸ்டீல் ராட் இதுதான் டென்சிட்டி அதிகம். அப்போ இவர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து லிக்யூடில் நம்ம இன்செர்ட் பண்ணுறதுனால இவர் எனக்கு ஆட் ஒன் அவுட். அப்போ இவரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, density of due to the pressure or pressure due to this rod is equal to what is the resistance, upward resistance of this force. இதான் அண்டோஸ்டாட்டிக் லா. இதே சேம் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள் இங்கே. ஓகே, அப்போது ஸ்டீலோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 7.8 7850 kg/m. இப்போ 7.85 தான் நமக்கு டென்சிட்டி. ஹைட்டோட ஸ்டீல் தெரியுமா நமக்கு? அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க. எவ்வளோ வந்துட்டு போகுது? இம்மர்ஸ் ஆனது எனக்கு 15 மீட்டர் தான். ஓகேங்களா, இம்மர்ஸ் ஆனது வந்து ராடோட ஹைட்டு 15 மீட்டர். ஓகேங்களா, ஈக்குவல் டு வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1. அப்போ அதனுடைய ஹைட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அனதர் ஃப்ளூயிட் என்ன? மெர்க்குரி, அதனோட ஹைட்டு எக்ஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பார்த்துக்கணும். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் திஸ் ராட் எபோவ் தி மெர்க்குரி, பிலோ தி மெர்க்குரி கேட்டிருக்காங்களா, எபோவ் தி மெர்க்குரி கேட்டாங்களா, என்ன கொஸ்டின் பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா, எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் என்றைக்கும் வந்து மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இந்த அளவு டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. வித்தவுட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகிறாங்களா? இப்போ தான் அப்பாரட்டஸ் நம்ம வரோம். ஓகேங்களா, எதுக்கு நம்ம வரோம்? அப்பாரட்டஸ். ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸில் நம்ம பார்த்தோம். நமக்கு பவுடன் காஜஸ் பார்த்தோம். ஓகே, அந்த இஎம்எஃப் குவாட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாரட்டஸ், டைரக்ட் அப்பாரட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பீசோமீட்டர் 1 இஸ் தி பீசோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். ஓகேங்களா, சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அனிராய்டு மெர்க்குரி பாராமீட்டர், அனிராய்டு பாராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனிராய்டு பாராமணி. ஓகேங்களா, அனிராய்டு மெர்க்குரி பாராமீட்டர். மெர்க்குரி யூஸ் பண்ணாலும் மெர்க்குரி நம்ம சொல்லிட்டோம். அது பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது தான் நமக்கு பாராமீட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, எஸ். ஓகே, அப்போ இதில் என்னென்ன ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்றது ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. பீசோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் காஜ் ப்ரெஷர், பாசிட்டிவ் அண்ட் மாடரேட் ப்ரெஷர் ஒன்லி. மெஷரிங் மாடரேட் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர் அண்டு பாசிட்டிவ் ப்ரெஷர் ஒன்லி. ஓகேங்களா, காஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது யூஸ் ஆகுது. பாசிட்டிவ் ப்ரெஷர் அண்ட் ஒன்லி பாசிட்டிவ் ப்ரெஷர், நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ் ப்ரெஷர் அண்டு மாடரேட் ப்ரெஷர். ஹெவி ப்ரெஷர்லாம் வந்து மெஷர் பண்ணாது. மாடரேட் ப்ரெஷர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, இது நமக்கு வந்து பீசோமீட்டர். பீசோமீட்டர் ஒன்று ஒரு குடுவை
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் காலம் இதில் எவ்வளோ வந்து வாட்டர் ரைஸ் ஆகுது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த ரைஸை வச்சு நீங்கள் காஜி ப்ரெஷர் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வாட்டர் ரைஸ் ஆகுது எகெயின்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். ஓகே, அப்போ அப்சல்யூட் கேட்குறச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ரெண்டையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா? எஸ், பீசோமீட்டர் மெஷரிங் மாடரேட் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர், அவ்வளோதான். சரிங்களா? இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் போலாங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் அண்டு மோனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் அண்ட் மோனோமீட்டர். மோனோமீட்டர் 2 இருக்குது. இன்வெர்ட்டட் யூடியூப் மோனோமீட்டர், டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு ரெண்டுமே வேணும். லார்ஜ் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஹை ப்ரெஷர் வேணும்னா ஹை டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் கேஸஸ் நமக்கு வந்து மெஷர் பண்ணோம். அப்படின்னா ஹை டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் கேஸஸ். ஓகேங்களா? மோனோமெட்ரிக் வந்து மெஷர் பண்ணோம். ஓகே, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லார்ஜ் ப்ரெஷர் அண்ட் ஹை டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணோம். லார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து லிக்யூட் ப்ரெஷரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணோம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸில் வேணால் மோனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டரை இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அனிமோமீட்டர் விண்டு வெலாசிட்டி, சாரி விண்டு ப்ரெஷர். அனிமோமீட்டர் விண்டு வெலாசிட்டி. ஓகே, இது வந்து பாராமீட்டர். அனிமோமீட்டர் அனிராய்டு பாராமணி. ஓகே, அனிமோமீட்டர் வந்து விண்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாராமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு மெஷர் பண்ண யூஸ் ஆகும். அப்போ இது என்ன கொடுக்குது அப்படின்னா எனக்கு அப்சல்யூட் ஸ்கேலில் கொடுத்துரும். ஓகேங்களா? லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எனக்கு அப்சல்யூட் ஸ்கேலில் கொடுத்து விட்ரும். சரிங்களா? எஸ், ஹையர் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர். ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? எஸ், இது ஜஸ்ட் ஒரு பேசிக். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கொஷின் ISROவில் ஒரு டைம் கேட்டாங்க, இஸ்ரோவில். ஓகே, ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டாங்க. 2017 நினைக்கிறேன். 2017 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இந்த காஜ் பீசோமீட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ப்ரெஷரா, காஜ் ப்ரெஷரா, லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ காஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர். ஓகேங்களா? இப்போ சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதோட கான்செப்ட் தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர். டிஃப்ரெண்ட் ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணோம். ஓகேங்களா? 2 பைப் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஏ பைப், இந்த பக்கம் பி பைப். அப்போ ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அதை கண்டுபிடிக்கும். அதான் டிஃப்ரென்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்டு ஃபார் மெஷரிங் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ப்ரெஷர் வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ரைட்ப்பா. இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். ஓகே, எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க. இந்த ஏ எண்டை ப்ளஸ் இந்த பி எண்டை ஒரு பைப்பில் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெர்க்குரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். நமக்கு மெர்க்குரி அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிறது எனக்கு வாட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, H2O. இந்த பக்கம் ஃப்ளோ ஆகிறது ஆயில் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கிவன் கொஸ்டின். பட் இதில் கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, எஸ், அப்போ ப்ரெஷர் ஏ. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த சென்டரில் அப்படியே ஒரு லைனை போட்டுருங்க. ஓகே, லைன் போட்டாச்சா? ப்ளஸ் அப்படிங்கிற டாப் எந்த வேல்யூ வருதோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஒரு ப்ளஸ் குறி வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இதுதான் உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ, ஓகே, நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறேன் சார், ப்ளஸ் ரைட் சைடு. ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போது ஐ எம் கன்சிடரிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஏ. அப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ லெஃப்ட் சைடு. ஓகேங்க, LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறோம். அப்போது இதில் பாருங்கள், அப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஸோ ப்ரெஷர் வி ஆர் கன்சிடரிங் ஃப்ரம் லோவர் பாயிண்ட். ஓகே, இங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் நமக்கு ஈக்குவல். எங்கே நமக்கு லோவராக இருக்கோ அங்கே தான் நம்ம பார்க்கணும். சென்டரில் ஒரு லைனு ப்ளஸ் திஸ் ஒன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு ரைஸ் இருக்குது இல்லைங்களா, சம் எக்ஸ் ஹைட்டு. அதனால் இங்கே இடத்துல நமக்கு இல்லை. அதனால் நமக்கு சம் வாட்டரோ ஆயிலோ எதுவும் நமக்கு இருந்த இடத்துல. அப்போது ப்ரெஷர் அட் ஏ PA ப்ளஸ் ρgH1. அப்போ இந்த சென்டர் லைன் வந்து இதனோட ஹைட். இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. எல்லா டேட்டாவும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ρgH. அப்போ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் சேஞ்ச். அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகக்கூடிய ப்ரெஷர் இருக்கக்கூடியது சேஞ்சஸ்ன்றோம். ρgH1 அதனுடைய டென்சிட்டி என்னன்னு பார்த்து நம்ம போட்டுக்கணும். ப்ளஸ் அடிஷ்னல் பாருங்கள், இந்த ஹைட் இருக்கா, ஏன்னா இந்த ஹைட்டு இங்கே ஈக்குவல் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஹைட்டு இங்கே நமக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ இதனுடைய நமக்கு மெர்க்குரி ஃப்ளூயிட். அப்போ அதனுடைய ρg × H என்னென்னு பார்த்துங்க, எக்ஸ் என்னென்னு கொடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதேமாதிரி லெஃப்ட் சைடு இதெல்லாம் முடிஞ்சா இப்போ ஈக்குவல் டு ரைட் சைடு ப்ரெஷர். அப்போ ரைட் சைடு பாருங்கள், PB ப்ரெஷர் BB இருக்குது. ப்ளஸ் இந்த ஹைட், இதனுடைய சென்டர்லேருந்து இதனுடைய ஹைட் என்னென்னு பாருங்கள், H2 கொடுத்துட்டாங்க. அப்போ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ the pressure difference between the point A and point B is equal to, இதுதான் நமக்கு PA minus PB இந்த பக்கம் வந்துட்டேன்,
அப்போ ρgH2 ஆல்ரெடி இருக்குது மைனஸ் ρgH1 ப்ளஸ் ρgH அப்படின்றது நமக்கு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் இன்னொரு டைம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஓகே, எஸ், 1 மினிட். என்ன பண்ணுறோம், நமக்கு சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர், டிஃபரன்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர்னா டேரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இப்படி வந்துடும் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். ஓகே, ரெண்டும் நமக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகே, எஸ், இப்போ கொடுத்துட்டீங்க. அப்போ இதனுடைய ப்ரெஷர் அப்போ எஸ், ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டரில் ப்ரெஷர் நமக்கு இந்த இடத்துல ஈக்குவலாக போயிடும். ஓகேங்களா? அதாவது இந்த மெர்க்குரி லெவல் நமக்கு ஈக்குவலாகும். இது மட்டும் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வாட்டரோட ஹைட்டு, ஆயிலோட ஹைட்டு மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் டென்சிட்டி வேரியேஷன் நமக்கு வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஓகே, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நமக்கு கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் அட் பாயிண்ட் ஏ, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா x1 ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. பேலன்ஸ் இந்த பாட்டத்தில் கூடிய ஹைட்டு h1. ஓகே, ஈக்குவல் டு பேலன்ஸ் h2 ρgH2 ப்ளஸ் ப்ரெஷர் அட் P. ஓகே, ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட், இன்வெர்ட்டட் யூடியூப் மோனோமீட்டர். இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து சேமாக போடக்கூடாதா? இதுவும் போடலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் கான்செப்ட் சேம் தான். அப்போ வரும்போது என்ன ஆன்சர் வரும்னா, இன்வெர்ட்டடாக இருக்கனால இட் இஸ் எபோவ் தி லைன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் லைன் வந்து ஆன்டி சைஃபன். ஓகே, நெகட்டிவ் கண்டிஷன் நமக்கு வரும். ஓகேங்களா? நெகட்டிவ் கண்டிஷன் நமக்கு வரதுனால, ஸோ இன்வெர்ட்டட் ப்ரெஷர் இஸ் தி இன்வெர்ட்டட். ஸோ நெகட்டிவ் நமக்கு ஆன்சர் போடும்போது நெகட்டிவ்ல போடணும். நீங்கள் கான்செப்ட் மேலே இருக்கிற கான்செப்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் வரும்போது நெகட்டிவ். ஓகேங்களா? ஜென்ரலி த சேஞ்ச் இன் ப்ரெஷர்ஸ் மெஷர்ட் வித் சேஞ்ச் இன் ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம். ஒன் மார்க் கொஸ்டின். த ப்ரெஷர் மெஷர்ட் இன் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் பீசோமீட்டர் நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா? ப்ரெஷர் வந்து 101 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப், 10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு உங்களுக்கு கிடச்சிருதா? இல்லை. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீங்கள் ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வாட்டர் காலத்தோட ஹைட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜென்ரலி த சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் மெஷர்ட் வித் சேஞ்ச் இன் தி ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம். ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலத்தை வச்சு தான் நீங்கள் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க ஒரு டைம் இது. எஸ், அப்போ இது பார்க்கலாம். இப்போ இன்வெர்ட்டட் யூடியூப் மோனோமீட்டர். அப்போ இன்வெர்ட்டட் யூடியூப்னா அப்போ சேம் அதே ப்ரெஷர் ஏ. இப்போ நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த பன் லோவர் பாயிண்ட். அப்போ இது சேம் அதே H1 இஸ் ஈக்குவல் டு, இது நமக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு, ப்ரெஷர் ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சு. இது எக்ஸ் ப்ளஸ் ρgH, இந்த ஹைட் இதனோட சென்டர்லேருந்து, இது வந்து ப்ரெஷர் பி. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் போட்டிங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டின் இந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலா போட்டு எழுதுறதை விட டேரெக்டாக, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 காலம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா? த ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். எஸ், இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கான்செப்ட். ஓகேங்களா? முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் கான்செப்ட் இது. த வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு த ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம். என்ன ரீசன் அப்படின்னா சொல்கிறேன் இதுங்க. இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட் ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம்? ஏரியா இஸ் தி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டரில் த கிராஸ் செக்ஷன் ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் வந்து வால்யூமில் நீங்கள் வால்யூம் கன்வெர்ட் பண்ணி ஹைட்டில் தான் நீங்கள் தண்ணி ஊற்ற போகிறீங்க. அப்போ இதனால் அந்த ப்ரெஷர் சேஞ்சஸ் எவ்வளோ நமக்கு நடக்க போகுது? அப்போ லெஃப்ட்டில் நீங்கள் வந்து சம் வாட்டர் ஆட் பண்ணும்போது இது நமக்கு டவுனில் போகும், ப்ளஸ் இது நமக்கு ரைஸில் போகும். அப்போ எவ்வளோ வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். அப்போது the volume of the water converted into the height of the water column or water column height அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். எஸ், ஓகே. It's like a U shape, one glass tube. Okay, the point A, it is open atmospheric pressure, point B also open atmospheric pressure. So here no need about that atmospheric pressure பத்தி நீங்க worry பண்ணிக்க தேவையில்ல. Okay, the some amount of water added or removed the height difference. Okay, or removed, the height difference will be come for both water column. ஓகேங்களா? ஹைட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சம் எம் கியூப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நான் இங்கே தான் லெஃப்ட்டில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரைட்டில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வச்சுக்கிறேன். அப்போ இதுதான் நான் ஆட் பண்ணக்கூடிய வாட்டர். ஓகேங்களா? எஸ், இதுதான் நான் வந்து ஆட் பண்ணக்கூடிய வாட்டர். இப்போ இந்த வாட்டர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டரோடைய ப்ரெஷர்னால இது நமக்கு டவுனில் போகும். அப்போ ஹெச்ன்றது நமக்கு ஹெச் மைனஸ் எக்ஸ்ன்னு நமக்கு மாறும். இது எக்ஸ் நீ ஆட் பண்ணது, சரிங்களா? ஹெச் மைனஸ் எக்ஸ்ன்னு நமக்கு மாறும் ஓவரால் ஹைட்டு. ஓகே, ஓவரால் ஹைட்டு ஹெச் வந்து ஹெச் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ இங்கே எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? மைனஸ் ஆச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல ரைஸ் ஆகுமா? அப்போ கேபிட்டல் ப்ளஸ் எக்ஸ்ன்னு நமக்கு வரும். சரிங்களா? புரிஞ்சுதா? அந்த வாட்டர் வந்து எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்களோ, 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க, அப்போ
இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதனால சேஞ்சஸ் என்ன? அப்போ லெஃப்ட் சைடு வந்து எவ்வளோ வந்து ரைஸ் ஆயிருக்கு? ரைட் சைடு வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. சார் எப்படி வந்து ரைஸ் ஆக போகும்? நீங்க 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணா 5 சென்டிமீட்டர் தானே வந்து ரைஸ் ஆகணும். பிகாஸ் ஆஃப் அது நீங்க சிங்கிள் ஃப்ளூயிடா இருந்தா ஓகே. இது ஃபுல்லாவே எங்களுக்கு வாட்டர் தான் அப்படின்னா ஓகே. பட் கீழ நமக்கு என்ன இருக்கு? மெர்க்குரி இருக்கு. சரிங்களா? இந்த பக்கம் நீங்க ஆட் பண்ணது வாட்டர். அப்ப மெர்க்குரியோட டென்சிட்டி, ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வி வாண்ட் டூ ஈக்குவல் தி பிரஷர். படிச்சோம் இல்லைங்களா? அப்ப இங்க நீங்க சேம் கான்செப்ட் அவ்வளோதான். இந்த பிரஷர் இஸ் ஈக்குவல் டூ எஸ். இங்க எப்படி நம்ம வந்து கன்சிடர் த ஃப்ளூயிட் அனதர் ஒன் ஃப்ளூயிட் காலம் எப்படி நீங்க கன்செப்ட்னா சேம் கான்செப்ட். இதனுடைய பிரஷர் இஸ் ஈக்குவல் டூ பிரஷர் இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரஷர் இன் ஒய். சேம் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே ரைட் போலாங்களா? பிரஷர் அட் ஏ இஸ் ஓப்பன் அட்மாஸ்பியரிக் பிரஷர் 0 ஆயிடுச்சு. ஓகே எழுதிக்குவோம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். எஸ். இப்போ PA ரோ ஜி ஹெச் இது ரைஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஹெச் அப்போ ரோ ஜி ஹெச். ஓகே எஸ் எக்ஸ் சைட்டுக்கு ரைஸ் ஆயிருக்கு. என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? வாட்டர் ஆர் சம்திங் ஆயில் ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன மெர்க்குரி ஹைட். அப்போ ரோ ஜி ஹெச் மெர்க்குரி ஹைட் ஈக்குவல் டு இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வாங்க சார் ரைட் சைடு வாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல அப்போ இது எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கும்? ரோ ஜி ஹெச் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு வருது ப்ளஸ் ரோ ஜி ஹெச் இப்போ நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் ஓகேங்களா? நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆல்ரெடி இருந்த ஹெச் நமக்கு ஹெச்சோட வேல்யூ. ஓகே இப்போ நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். PA PB கேன்சல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓப்பன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ ரோ ஜி ஹெச் இருக்குது, ரோ ஜி ஹெச் இருக்குது நமக்கு ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டி அதாவது உள்ள மல்டி பண்ணிக்கோங்க. ரோ ஜி ஹெச் இருக்கும் மைனஸ் ரோ ஜி ஹெச். இது ரெண்டும் ரோ ஜி எக்ஸ் கேன்சல் சாரி ரோ ஜி ஹெச் அண்ட் ரோ ஜி எக்ஸ் கேன்சல். இது மைனஸ் இந்த பக்கம் தான் ப்ளஸ் 2 ரோ ஜி ஹெச். அப்போ இந்த கேபிட்டல் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் திஸ் கேபிட்டல் ஹெட்? ஓகே இது டோட்டல் ஹைட். ஓகே ஆல்ரெடி இருந்த ஹெச். ஓகே அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அதாவது ரைட் சைடில் இருந்தக்கூடிய ஹைட்டு அதனுடைய பாதி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச் டிவைடட் பை 2. அப்போ அந்த கேபிட்டல் ஹெச் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு இருந்தக்கூடிய ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு இருந்த வாட்டர் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் நமக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணுற வால்யூம் நமக்கு தெரியாது ஹைட் எவ்வளோன்னு. ஓகே ஸோ அப்போ அந்த ஹெச் தான் நமக்கு வந்து இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரைஸ் ஆகியிருக்கும்? 5 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகிருக்கும் இதில். அப்போ டோட்டல் ஹைட் நியூ ஹைட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 15 + 5 20 சென்டிமீட்டர். இந்த லெஃப்ட் சைடு நியூ ஹைட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. என்ன கான்செப்ட் அப்படின்னா வால்யூம் கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து ஹைட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி பேஸ் பண்ணி ப்ரெஷர் இது லெஃப்ட் சைடு ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன? அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன? ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் என்ன? பீசோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மாடரேட் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர், காஜி ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ், ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், லார்ஜ் வேப்பர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் ஒன் ஃப்ளூயிட் காலம் டு அனதர் ஃப்ளூயிட் காலம் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ மாடர்ன் ப்ரெஷர் மெஷின் டிவைஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ யூனிட் கன்வர்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு யூனிட் இன்க்ரீசிங் ஆரில் கேட்டால் டிக்ரீசிங் ஆரில் என்னென்னு பார்த்தோம். நம்ம பாஸ்கல் லானா என்னென்னு பார்த்தோம். ப்ரெஷர் வேரிங் வித் வெர்டிக்கல் டைரக்ஷன் பார்த்தோம். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின்பா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின் வந்து வருஷம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டான கொஸ்டின். சரிங்களா? எஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் கேபிலரி ரைஸ் அண்ட் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சரிங்களா? எஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த வாட்டர் ஃபோர்ஸ், இந்த வாட்டர்னால வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்க அந்த ப்ரெஷர்னால என்ன ஃபோர்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு எங்கே ஆக்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளவு, பாட்டத்துலேருந்து எவ்வளவு, ஓகேங்களா, ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகும்போது என்ன, ஓகே சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னா என்ன, இன்க்ளைன் பிளேட்டில் எப்படி ஆக்ட் ஆகுது. சரிங்களா? டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் வந்து எப்படி நமக்கு இந்த செக்டார் கேட் டிசைன் இதெல்லாம் ரொம்ப அப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும். செக்டார் கேட் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் நீங்கள் இங்கே டிசைன் பண்ணுவீங்க. இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வச்சுட்டு இந்த கனெக்ஷனை போய் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவீங்க. மெம்பர் செலெக்ஷனு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி தான் போயிட்டுருக்கும் அந்த சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே இந்த டோட்டல் ஃபோர்ஸ் இதனுடைய ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த வெயிட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வச்சுட்டு இதனுடைய மூமெண்ட் கண்டுபிடிக்குவீங்க. மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் போல்ஸ் பார்ப்போம். அடுத்து ஃபவுண்டேஷன் டிசைன் பார்ப்போம்.
சேம் கான்செப்ட்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து லூப்பாக அப்படியே போயிட்டுருக்கும். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த டாபிக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.